Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 13 final accounts 2 உடைய part 2 வீடியோ தான் பார்க்க போறீங்க. So part 1 வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஸோ பிசினஸ் என்டிட்டிஸ் வந்து லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க, பேங்க்ல இருந்து வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பிரைவேட் மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ லோன் வாங்கினதுக்கு அவங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பே பண்ணாம வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸையும் நம்ம கணக்குல கொண்டு வரணும். ஸோ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாருங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றது பிசினஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டெப்டார், பிகாஸ் இது வந்து இந்த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு தான் இந்த கால்குலேஷன். அதனால நம்ம ஆக்சுவலான என்ட்ரியே போடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் அப்படின்றது எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்ம டெபிட்லயே போட்டாச்சு. டு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு தான் இந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ல, அதனால இது டெபிட் பண்ணதுனால நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட். ஓகேவா? அமௌண்ட் என்னன்றதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல எங்கெல்லாம் ஷோ ஆகும்னு பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட்ல இதை நம்ம போடணும். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கூட இதை நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும் பிஎன்எல்ல. அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா லயபிலிட்டி சைட்ல வரும். ஓகேவா? அந்த லோன் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ட்ரையல் பேலன்ஸ் as on 31st December 2017 is given below. பர்டிகுலர்ஸ்ல லோன் அட் 12% per annum, கிரெடிட்ல பாருங்க 5 lakhs rupees இருக்கு. ஓகேவா? 5 lakhsக்கு என்ன பண்ணிருக்காங்க? லோன் வாங்கியிருக்காங்க. பர் ஆனம்க்கு 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிருக்காங்க 45,000 rupees. இன்ட்ரெஸ்ட் அன்பெய்ட் இஸ் ஈக்வல்ஸ் டு 5 lakhs into 12/100 into 3/12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இங்க டைரக்டா 3 மாசத்துக்கு இவங்க பே பண்ணல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 5 lakhs வந்து லோன் வாங்கின அமௌண்ட், பர் ஆனம்க்கு 12% அப்படின்னு போட்டீங்கன்னா 5 lakhs into 12% போட்டீங்கன்னா 60,000 rupees வரும் 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அந்த 60,000 rupeesல நம்ம 45,000 rupees தான் பே பண்ணிருக்கோம். அப்போ 1 மந்த்துக்கு 5,000. ஓகேவா? 60,000 divided by 12 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 rupees பர் மந்த்துக்கு நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 45,000 rupees தான் பே பண்ணிருக்கீங்க. அப்போ 9 monthsக்கு நீங்க பே பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் 3 monthsக்கு நீங்க இன்னும் பே பண்ணல. ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அன்பெய்ட் அப்படின்னு போட்டு 5 lakhs into 12/100 into 3 மாசத்துக்கு பே பண்ணல இல்லையா? அதனால 3/12 அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? இப்ப இதெல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா 15,000 rupees வரும். சரியா? இப்ப இதுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்ஸ்ன்றதுனால டெபிட் பண்ணிட்டோம். இதோடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம கிரெடிட் பண்றோம். டு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். கிரெடிட்ல 15,000 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரொவைடட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இதை பிஎன்எல் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட்ல காமிக்கணும். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட் 45,000, அது கூட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு? 15,000 rupees அவுட்ஸ்டாண்டிங் இல்லையா? அதனால ஆட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டு 15,000 rupees போட்டுக்கணும். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 60,000 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல இது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றதுனால லயபிலிட்டி சைட்ல காமிக்கணும். ஓகேவா? ஸோ லோனுடைய அமௌண்ட் வந்து 5 lakhs rupees. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் 15,000 rupees. இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்கன்னா 5,15,000 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து வேற இடத்துல, அதாவது அவுட் சைட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஷேர்ஸ்ல பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது டெபாசிட் பேங்க்ல வந்து எஃப்டி போட்டிருப்பாங்க, பிக்சட் டெபாசிட், அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அங்க இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோ இல்ல ஷேர்ஸ்ல இருந்து நமக்கு டிவிடெண்ட் அமௌண்ட்டோ ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு ரிசீவ் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த ரிசீவ் ஆக வேண்டிய அமௌண்ட் நமக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு தான் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆர் அக்ரூட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நமக்கு இந்த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல ரிசீவ் ஆக வேண்டிய அமௌண்ட் இன்னும் நமக்கு ரிசீவ் ஆகாம இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அக்ரூட் இன்கம். சரியா? ஸோ இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். இது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்றதுனால நமக்கு கிரெடிட் சைட்ல வரும் பிஎன்எல் அக்கௌண்ட்ல, அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு அசெட் சைட்ல ஷோ ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ட்ரையல் பேலன்ஸ் as on 31st December 2017 is given below. Investments at 12%, 1 lakh rupees. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க 1 lakhக்கு, அதுக்கு 12% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 9,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ 1 lakhக்கு நம்ம 12% அப்படின்னு போட்டோம்னா நமக்கு
12,000 rupees வரணும் இந்த இயருக்கு. சரியா? ஆனா நமக்கு எவ்வளவு ரிசீவ் ஆகிருக்கு? 9,000 தான் ரிசீவ் ஆகிருக்கு. அப்பனா 3,000 rupees இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நமக்கு வர வேண்டியது 3,000 rupees இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. ப்ரொவைட் ஃபார் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 3,000 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ 12,000ல இருந்து 9,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3,000 இல்லையா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடலாம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு இன்கம் இல்லையா? அதனால நம்ம அதை கிரெடிட் பண்ணணும். சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கிரெடிட்ல வந்ததுனால இதோட ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு டெபிட் சைட்ல வந்துடும். ஸோ டேட்ல 2017 டிசம்பர் 31 போட்டுக்கோங்க. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டு போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல 3,000 rupees போட்டுக்கோங்க. பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ரூட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல பை இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டு 9,000 அதை இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. ஆட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு 3,000 rupees போட்டுக்கோங்க. இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 12,000 வரும். சோ இந்த 12,000 தான் இந்த கரண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ரிசீவ் ஆக வேண்டியது டோட்டலா. ஓகேவா? இப்ப இதை பேலன்ஸ் ஷீட்ல போடலாம். அசட் சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு 1 lakh rupees நம்ம போடுவோம். அது கூட இந்த 3,000 rupees நம்ம காமிக்கணும். ஓகேவா? அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு 3,000 rupees போட்டுக்கணும். நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அப்படின்றதுக்கு நம்ம தனியா ஒரு சாப்டரே பார்த்திருப்போம். டெப்ரிசியேஷன் அப்படின்றது என்னது? தேய்மானம். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கிற பிக்சட் அசட்ஸுக்கு நம்ம தேய்மானம் அப்படின்னு போட்டு ஒரு சில அமௌண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? வருஷம் அந்த பிக்சட் அசட்டுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? அதை நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டு சம் பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பிசினஸ்க்கு லாஸ் தான். சரியா? ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஷுட் பி டெபிட்டட் இல்லையா? அக்கார்டிங் டு தி கோல்டன் ரூல்ஸ். அப்ப டெப்ரிசியேஷன் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் தான் பண்ணணும். சரியா? இதுக்கான என்ட்ரி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு கன்சர்ன் பிக்சட் அசட் அக்கௌண்ட். அதாவது மெஷினரிக்கான டெப்ரிசியேஷன் அப்படின்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு வரும். சரியா? அடுத்தது இதுக்கான டிரான்ஸ்பர் என்ட்ரி கண்டிப்பா போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? டெப்ரிசியேஷன் இங்க டெபிட்ல வந்துச்சுன்னா டிரான்ஸ்பர் என்ட்ரில நமக்கு கிரெடிட்ல வரும். சரியா? கிரெடிட்ல நம்ம பிஎன்எல்ல தான் போடுவோம் இல்லையா? அதனால பிஎன்எல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். இது எங்கெல்லாம் நமக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இது பிசினஸ்க்கு லாஸ் அப்படின்றதுனால நம்ம டெபிட் சைட்ல தான் போடுவோம். சரியா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பிக்சட் அசெட் போடுவோம் இல்லையா? அந்த பிக்சட் அசெட்டுக்கு கீழேயே டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டையும் போட்டு லெஸ் பண்ணி அவுட்டர் காலம்ல அமௌண்ட் போட்டு காமிப்போம். சரியா? பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல வரும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The trial balance prepared on 31st March 2016 shows the value of buildings as 50,000 rupees. Adjustment depreciate buildings at 10% per annum அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பில்டிங் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 50,000 rupees. அதுக்கு டெப்ரிசியேஷன் பெர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்திருக்காங்க. அப்ப 50,000 into 10/100 அப்படின்னு போட்டீங்கன்னா 5,000 rupees வரும். இதுதான் டெப்ரிசியேஷன் உடைய அமௌண்ட். ஓகேவா? இதுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்டிங் அக்கௌண்ட். ஏன்னா இந்த டெப்ரிசியேஷன் எதுக்கு வருது? பில்டிங்க்கு தான் வருது இல்லையா? அதனால பில்டிங் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம். டெப்ரிசியேஷன் அப்படின்றது லாஸ் அப்படின்றதுனால பிசினஸ்க்கு நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். ஓகே? டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்டிங்ஸ் அக்கௌண்ட் 5,000 போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. நரேஷன்ல பீயிங் டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங்ஸ் ப்ரொவைடட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் என்ட்ரி போடணும் கண்டிப்பா டெப்ரிசியேஷனுக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போட்டு 5,000 போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போடுங்க. பீயிங் டெப்ரிசியேஷன் டிரான்ஸ்பர்ட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு டெபிட் சைட்ல வரும். டு டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங்ஸ் அப்படின்னு போட்டு 5,000 rupees போட்டுருணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல பில்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு லெஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டு 5,000 rupees போடணும் இன்னர் காலம்ல. ஓகே? ஸோ 50,000ல இருந்து 5,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 45,000 rupees தான் இப்போ பில்டிங் உடைய கரண்ட் புக் வேல்யூ. ஓகேவா? 45,000 rupees. இதை அசட் சைட்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ். When it is definitely known that the amount due from a customer debtor to whom goods were sold on credit cannot be realized at all, it is treated as bad debts. அதாவது நம்ம கஸ்டமருக்கு கிரெடிட் சேல் பண்ணிருப்போம். ஓகேவா? கிரெடிட்டுக்கு நம்ம கிட்ட இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க கஸ்டமர். ஸோ அவங்க வந்து நமக்கு டெப்டார்ஸ். ஓகேவா? ஸோ டெப்டார்ஸ் வந்து நமக்கு அமௌண்ட் பே பண்ணணும். நம்ம கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்கிட்டு போனாங்களா அதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். இன்கேஸ் அவங்க நமக்கு அமௌண்ட் பே பண்ணல, அவங்க கிட்ட இருந்து அந்த அமௌண்ட் வரவே வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேட் டெப்ட்ஸ். ஓகேவா? ஸோ வாரா கடன் அப்படின்றதுக்கு பேர் தான் பேட் டெப்ட்ஸ். ஸோ நமக்கு அந்த அமௌண்ட் வரவே வராதுன்னா அது நம்ம பேட் டெப்ட்ஸா எடுத்துக்கணும். பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது நமக்கு பிசினஸ்ல லாஸ். அண்ட் இந்த லாஸை நம்ம ப்ராஃபிட்ல தான் சார்ஜ் பண்ணணும். பிகாஸ் நம்ம பிசினஸ்ல வர லாஸை நம்ம தான் பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம கிட்ட வர ப்ராஃபிட்ல இருந்து இந்த பேட் டெப்ட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பேட் டெப்ட்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், அதாவது இன் ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது பேட் டெப்ட்ஸ் வரும் அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் தி அக்கவுண்டிங் பீரியட் தேர் மே பி சர்டன் டெப்ட்ஸ் விச் ஆர் டவுட்ஃபுல். அக்கவுண்டிங் பீரியடோடைய எண்ட்ல மேபி சம் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து நமக்கு வரலாம். ஓகேவா? அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரிசீவும் ஆகலாம் டெப்டார்ஸ் கிட்ட இருந்து, இல்லைன்னா ரிசீவ் ஆகாமையும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை ப்ரொவிஷனா எடுத்து வச்சிடறோம் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்காக. சரியா? எந்த பேசிஸ்ல நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அதாவது லாஸ்ட் இயர்ல நமக்கு எவ்வளவு பேட் டெப்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கும் முன்னாடி இருக்கிற இயர்ல நம்மளுக்கு பேட் டெப்ட்ஸ் எவ்வளவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம இந்த இயருக்கும் ப்ரொவிஷன் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா 10,000 rupees நம்ம ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்காக. ஓகேவா? இந்த இயருக்கு. இன் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர்ல நமக்கு ஒரு 5,000 rupeesக்கு பேட் டெப்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த பேட் டெப்ட்ஸை நம்ம ப்ராஃபிட்ல இருந்து பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற நீட் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா? ஸோ இந்த ப்ரொவிஷன்ல நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம போடும்போது டோட்டல் டெப்டாஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து பேட் டெப்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு இந்த இயருக்கு அப்படின்னா அந்த பேட் டெப்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம லெஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து தான் நம்ம ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, லாஸ் அமௌண்ட்டை நம்மளால முன்னாடியே அசர்டெயின் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது ப்ரூவ் ஆகுற வரைக்கும் பேடு இல்லைன்னா டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுற வரைக்கும் நம்ம அதை அசர்டெயின் பண்ண முடியாது. அதனால நம்ம இது என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணி நம்ம தனியா வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு பேட் டெப்ட்ஸ் வருது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போய் இதை சார்ஜ் பண்ணாம நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ப்ரொவிஷன், அதுல இருந்து நம்ம சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ் உடைய என்ட்ரிஸ் பார்த்துடலாம். அட்ஜஸ்டிங் என்ட்ரி, பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட். பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது பிசினஸ்க்கு லாஸ். ஓகேவா? ஸோ ஆல் தி லாசஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி டெபிட்டட் இல்லையா, அதனால பேட் டெப்ட்ஸை நம்ம டெபிட் பண்றோம். ஸோ பேட் டெப்ட்ஸ் நம்ம எதுல இருந்து அசர்டெயின் பண்றோம், சன்ட்ரி டெப்டார்ஸ்ல இருந்து அசர்டெயின் பண்றோம். அதனால பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஓகே, அமௌண்ட் வந்து போட்டுருணும். தென் பீயிங் பேட் டெப்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இப்போ டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடும்போது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கணும். இதுவே நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்கு மெயின்டைன் பண்றோம், அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட்லயே நம்ம அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில பேட் டெப்ட்ஸை டெபிட் பண்ணும் அப்படின்றதுனால டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியில நம்ம கிரெடிட் பண்றோம். ஓகேவா? தென் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல எங்கெல்லாம் வரும் பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம பேட் டெப்ட்ஸை காமிக்கணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல சன்ட்ரி டெப்டார்ஸ்ல இருந்து பேட் டெப்ட்ஸை நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணணும். இப்ப பேட் டெப்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The trial balance as on 31st December 2016 shows sundry debtors as 1,02,000 rupees. Adjustment write off 2,000 rupees as bad debts. அதாவது ட்ரையல் பேலன்ஸ்ல 31st December 2016 பொறுத்த வரைக்கும் டெப்டார்ஸ் வந்து 1,02,000 rupees இருக்காங்க. ஓகேவா? இப்போ பேட் டெப்ட்ஸ் வந்து 2,000 rupees இருக்கு. ஸோ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரி நம்ம போட்டுக்கலாம். பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது லாஸ் அப்படின்றதுனால டெபிட் பண்ணணும் இல்லையா? ஸோ பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு போட்டு இந்த 2,000 rupees தான் நீங்க போடணும். ஏன்னா இதுதான் பேட் டெப்ட்ஸ் உடைய அமௌண்ட். ஓகேவா? இதுல எந்த கால்குலேஷனும் நீங்க பண்ண வேண்டாம். பெர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் நீங்க இதுல இருந்து பெர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இங்க அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட்டே டைரக்டா நீங்க எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். ஸோ இங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். பேட் டெப்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. 2,000 rupees சேம் இங்கேயும் நம்ம எழுதிக்கணும், போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு டெபிட் சைட்ல டு பேட் டெப்ட்ஸ் போட்டு 2,000 rupees போட்டுக்கணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல சன்ட்ரி டெப்டார்ஸ் 1,02,000 போட்டுக்கணும். ஏன்னா டெப்டார்ஸ்ல இருந்து தான் நம்ம பேட் டெப்ட்ஸ் வந்து லெஸ் பண்ணி காமிக்கணும் இல்லையா? ஸோ இன்னர் காலம்ல 1,02,000 சன்ட்ரி டெப்டார்ஸ் போட்டாச்சு. லெஸ் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2,000 rupees டிடக்ட் பண்ணணும்.
ஸோ 1,02,000 இருந்து 2,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 1 lakh இருக்கும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும் அசெட் சைட்ல. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் prepared on 31st December 2016 shows sundry debtors as 1,50,000. Adjustment: provide 5% for bad and doubtful debts on sundry debtors. இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 1,50,000. டேட் வந்து 31st December 2016. ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரியில டேட் கரெக்டா போட்டுருங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல தான் வரும் இல்லையா? அதனால நம்ம இங்க கிரெடிட் பண்ணிக்கிறோம் அட்ஜஸ்டிங் என்ட்ரியில. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இந்த ப்ரொவிஷனை நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். அதனால இதை நம்ம கிரெடிட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் போட்டு 7,500 rupees போட்டாச்சு. இந்த 7,500 rupees எப்படி வந்துச்சுன்னா 1,50,000 into 5%. 5/100 போட்டீங்கன்னா 7,500 rupees வந்துடும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இன்னொரு காலம்ல 1,50,000 rupees. அதுல இருந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸை பிளஸ் பண்ணிக்கிறோம். 7,500. 1,50,000 இருந்து 7,500 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 1,42,500 rupees வரும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் டுட்டோரியல் நோட்ல கொடுத்திருக்காங்க when provision already exists and appears in trial balance. So trial balanceல already provision இருக்கு, சரியா? The accounting treatment is as below. If the provision required at the end plus the bad debts written off is higher than the existing provision, the difference amount will be created as provision in the current year and will appear on the debit side of profit and loss account. அதாவது ஆல்ரெடி ப்ரொவிஷன் வந்து நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ப்ரொவிஷன் வந்து இருக்கு அண்ட் கரண்ட் இயருக்கும் நமக்கு ப்ரொவிஷன் தேவைப்படுது, பேட் டெப்ட்ஸும் இருக்குது, சரியா? ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ப்ரொவிஷனை விட அமௌண்ட் ஹையரா இருக்கு. பேட் டெப்ட்ஸும் இந்த இயர்க்கான ப்ரொவிஷனும் ஹையரா இருக்கு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்போ இதுதான் ஹையர் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அதனால நம்ம கரண்ட் இயருக்கு ப்ரொவிஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரொவிஷன் வந்து புதுசா கிரியேட் பண்ணி அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஆஸ் யூஸ்வல் டெபிட் சைட்ல நம்ம போட்டுக்கணும். ஓகே, if the provision required at the end plus bad debts written off is lesser than the existing provision, the excess is returned back and will appear on the credit side of profit and loss account. அதாவது இப்போ ப்ரொவிஷன் தேவைப்படுது பிளஸ் பேட் டெப்ட்ஸையும் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ப்ரொவிஷனை விட கம்மியா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம கிட்ட அப்போ அமௌண்ட் வந்து எக்ஸஸா கையில இருக்கும் இல்லையா? அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் சைட்ல போஸ்ட் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல. பிகாஸ் இந்த அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து கிரெடிட் சைட்ல போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் லாசஸ் தான் நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். இது நம்ம கையில எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட் அப்படின்றதுனால நம்ம கிரெடிட் சைட்ல போஸ்ட் பண்ணணும். இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் ஃபார் பேட் டெப்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்றது, அதாவது பேட் டெப்ட்ஸ் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்றதுக்கான என்ட்ரி பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் இதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் பேட் டெப்ட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலதான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் ப்ரொவிஷன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஃபரன்ஸ், அதாவது நம்ம ப்ரொவிஷன் வந்து இப்போ புதுசா கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா 10,000 rupees வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ப்ரொவிஷன். ஓகேவா? ஆனா இப்போ நமக்கு ப்ரொவிஷன் பிளஸ் பேட் டெப்ட்ஸ் எல்லாமே சேர்த்தா 15,000 வருது. அப்ப நமக்கு 5,000 rupees எக்ஸஸா தேவைப்படுது இல்லையா? அப்ப இந்த இயருக்கு நம்ம ப்ரொவிஷன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து தான் சார்ஜ் பண்ணணும். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். புதுசா நம்ம கிரியேட் பண்றோம்ன்றதுனால இதை நம்ம டெபிட் பண்ணுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் பண்றோம் அப்படின்னா இங்க ஜேர்னல்ல நம்ம கிரெடிட் பண்றோம் இல்லையா? அதனால கிரெடிட் சைட்ல டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். இதுவே 15,000 rupees ஆல்ரெடி இருக்கிற ப்ரொவிஷன்ல நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? அதாவது ஆல்ரெடி நம்ம கிட்ட 15,000 rupees இருக்கு. ஸோ இந்த இயர்க்கு ப்ரொவிஷன் பிளஸ் பேட் டெப்ட்ஸ் எல்லாமே சேர்த்தா 10,000 தான் வருது. அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த 10,000 இந்த 15,000ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும்? 5,000 rupees எக்ஸஸாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடணும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுறோம் அப்படின்னா ஜேர்னல் என்ன பண்ணணும்? டெபிட் சைட்ல போடணும் இல்லையா? ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு இது கிளியரா புரியல அப்படின்னாலும் சம் போடும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும்.
Next, provision for discount on debtors. Cash discount is allowed by the suppliers to customers for prompt payment of amount due either on or before the due date. அதாவது சப்ளைஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கூட்ஸ் சேல் பண்ணுவாங்க இல்லையா, சப்ளைஸ் வந்து கஸ்டமருக்கு ஒரு டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே இந்த கஸ்டமர் இவங்க கிட்ட வாங்கின கூட்ஸுக்கு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்ளைஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஓகேவா, பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு டிஸ்கவுண்டா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் வந்து முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, a provision created on sundry debtors for allowing such discount is called provision for discount on debtors. ஓகேவா, ஸோ முன்னாடியே ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ். ஓகேவா, ஸோ இதுவுமே நமக்கு ப்ராஃபிட்ல இருந்து தான் சார்ஜ் பண்ணி எடுக்கிறோம். சரியா, provision for discount on debtors is made on the basis of past experience at an estimated rate on sundry debtors. Discount should be calculated on sundry debtors after detecting the bad debts and provision for bad debts. அதாவது provision for discount on debtors அப்படின்றத நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த இயருக்கும் நம்ம எடுத்து வைக்கிறோம். அட் த சேம் டைம் நம்ம சன்ட்ரி டெப்டாஸ்ல இருந்து தான் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனா சன்ட்ரி டெப்டாஸ்ல இருந்து பேட் டெப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம லெஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து தான் இந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஓகேவா, டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ்க்கு. இப்ப இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். இதுவுமே நமக்கு டெபிட் சைட்ல தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும் இல்லையா, அதனால இங்க நம்ம அதை கிரெடிட் பண்ணிருக்கோம். சரியா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்மளுக்கு டெபிட் சைட்ல இது ஷோ ஆகும். பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல சன்ட்ரி டெப்டார்ஸ்ல இருந்து இதை நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. The trial balance for the year ended 31st March 2016 shows sundry debtors as 50,000 rupees. Adjustment. Create a provision for discount on debtors at 1% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த டெப்டாஸ் இருக்கு இல்லையா, சன்ட்ரி டெப்டாஸ், இதுல இருந்து 1% நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுல 1% அப்படின்னா என்னது, 50,000 into 1/100. அப்ப அமௌண்ட் நமக்கு 500 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ். இப்போ என்ட்ரி போடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். அமௌண்ட்ல 500 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போடணும். பீயிங் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் மேட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு டெபிட் சைட்ல தான் இது வரும் இல்லையா, அதனால டெபிட் சைட்ல டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் எழுதிக்கணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல ஃபர்ஸ்ட் சன்ட்ரி டெப்டாஸ் 50,000 எழுதிக்கணும். அதுல இருந்து லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் 500 போட்டுக்கணும். இப்போ 50,000ல இருந்து 500 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 49,500 அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். Income tax paid. As per the Indian Income Tax Act 1961, business income of the sole proprietor is not assessed and taxed separately. அதாவது அவர் பண்ற பிசினஸ்ல இருந்து இன்கம் வருது இல்லையா, அதுக்கு மட்டும் தனியா டாக்ஸ் அப்படின்ற மாதிரி அசர்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, சோல் ப்ரொப்ரைட்டருடைய எங்க இருந்தெல்லாம் இன்கம் வருதோ அந்த எல்லா இன்கம்க்கும் சேர்த்து தான் ஒரே நேரத்துல சோல் ப்ரொப்ரைட்டர் டாக்ஸ் வந்து பே பண்ணுவாரு. இட் இஸ் த சோல் ப்ரொப்ரைட்டர் ஹூ இஸ் அசஸ்ட் டு டாக்ஸ் for his total income including the business income. Hence income tax paid by the business is not a business expenditure. இது வந்து business expenditure கிடையாது. பிகாஸ் sole proprietor அவருடைய ஓன் அமௌண்ட்ல இருந்து தான் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம டிராயிங்ஸா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, டிராயிங்ஸா தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாருங்க. இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை டிராயிங்ஸ் அக்கௌண்டா எடுத்துக்கணும். ஓகே, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் வழியா பே பண்றதுனால பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம், டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிருக்கோம். பீயிங் இன்கம் டேக்ஸ் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் பெய்ட் அப்படின்னு நரேஷன் எழுதணும். அண்ட் பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா ட்ரேடிங்லயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயோ இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்றது ஷோ ஆகாது. ஓகேவா, டைரக்டா பேலன்ஸ் ஷீட்ல தான் ஷோ ஆகும். பேலன்ஸ் ஷீட்ல ரெண்டு இடத்துலயுமே ஷோ ஆகும். லயபிலிட்டி சைட்லயும் ஷோ ஆகும், அசட் சைட்லயும் ஷோ ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல்ல இருந்து நம்ம அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அசட் சைட்ல பேங்க்ல இருந்தும் நம்ம அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்றோம். பிகாஸ் பேங்க்ல இருந்து பே பண்ணிருக்கோன்றதுனால பேங்க்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் கேபிட்டல்ல இருந்து ஏன் மைனஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து ப்ரொப்ரைட்டருடைய ஓன் டிராயிங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இல்லையா, அதனால இதுல இருந்து கேபிட்டல்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் சிபி as on 31st December 2017 shows the capital as 1,05,000 and cash at bank as 80,000 rupees. Adjustment. Income tax paid 15,000 rupees. The adjusting entry is, அதாவது சிபி அப்படின்ற ஒருத்தருடைய ட்ரையல் பேலன்ஸ்ல கேபிட்டல் 1,05,000 ஷோ ஆகுது. கேஷ் பேலன்ஸ்
80,000 rupees இருக்கு பேங்க்ல. ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல 15,000 rupees இன்கம் டாக்ஸ்க்கு பெய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி drawings account debtor to bank account 15,000 both debit and creditல போட்டு being income tax paid அப்படின்னு நரேஷன் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பிஎன்எல்ல வராது இல்லையா, ட்ரேடிங் ஆர் பிஎன்எல்ல வராது. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல எப்படி போடணும்னா கேபிட்டல் லெஸ் drawings அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல இன்கம் டாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். 1,05,000 இன்னர் காலம்ல போட்டு கேபிட்டலுக்கு லெஸ் 15,000 rupees drawings ஓடது போடணும். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 90,000 வரும். அது அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அசட் சைட்ல கேஷ் அட் பேங்க் 80,000 rupees இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து லெஸ் இன்கம் டாக்ஸ்னு போட்டு 15,000 rupees மைனஸ் பண்ணிருக்கோம். ஸோ 80,000ல இருந்து 15,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 65,000 rupees வரும். நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் கமிஷன். சம்டைம்ஸ் மேனேஜர் இஸ் கிவன் கமிஷன் அஸ் அ பெர்சன்டேஜ் ஆன் ப்ராஃபிட் ஆஃப் த பிசினஸ். ஸோ பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து சம்டைம்ஸ் மேனேஜருக்கு கமிஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இட் மே பி a certain percentage on the net profit before charging such commission. அதாவது நெட் ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா, அந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து சம் பெர்சன்டேஜ் சர்டன் பெர்சன்டேஜ் வந்து கமிஷனா கொடுப்பாங்க பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். கமிஷன் வந்து சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, அண்ட் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? கமிஷன் ஆன் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். ஸோ கமிஷன் சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கமிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. அதாவது நெட் ப்ராஃபிட் ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட் நம்ம இங்க போட்டுக்கணும். இப்போ 5% ரேட் ஆஃப் கமிஷன் அப்படின்னா 5 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, இதுவே ரேட் ஆஃப் கமிஷன் 10 கொடுத்திருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் நெட் ப்ராஃபிட் உடைய அமௌண்ட் 10 டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கமிஷன் ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னா கமிஷன் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா நெட் ப்ராஃபிட்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா கமிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் கமிஷன். அதாவது நெட் ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கிறோம் இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். அதாவது 10% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 டிவைடட் பை 100 பிளஸ் 10 எவ்வளவு 110. ஓகேவா? அந்த மாதிரி இங்க கீழே போட்டுக்கணும். ஸோ போட்டு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். அட்ஜஸ்டிங் என்ட்ரி மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட். இங்க ஏன் இது அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The purpose of giving such commission may be to motivate the manager to work with their full potential, to reward the manager for their efficiency and to retain the efficient managers by rewarding them sufficiently. அதாவது இந்த கமிஷன் கொடுக்கறதுக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸை நம்ம மோட்டிவேட் பண்றதுக்காக, அவங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அண்ட் அவங்க பண்ண ஒர்க்குக்கு நம்ம ஒரு ரிவார்ட் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம், அண்ட் அவங்களுடைய எஃபிஷியன்சியை நம்ம அப்படியே ரீடைன் பண்ணி இன்னும் அவங்கள வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்காக அவங்களுக்கு சஃபிஷியன்டா நம்ம இந்த ரிவார்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம். ஓகே, such commission can be calculated only at the end of the accounting period after calculating net profit. ஸோ நெட் ப்ராஃபிட்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு நம்ம அந்த கமிஷனை கொடுக்க போறோம். ஸோ இது வந்து நம்ம அக்கௌண்டிங் பீரியடுடைய லாஸ்ட்ல தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இந்த மேனேஜருடைய கமிஷன் அப்படின்றது அவுட்ஸ்டாண்டிங்காவே இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லயோ மிடில் ஆஃப் த பீரியட்லயோ நம்ம வந்து கொடுக்க போறது இல்லை, லாஸ்ட்ல தான் கொடுப்போம் அப்படின்றதுனால இதுவுமே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஓகே, ஸோ மேனேஜர்ஸ் கமிஷன் அப்படின்றது கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ் தான் இல்லையா, அதனால அதை நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். அதோடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த அவுட்ஸ்டாண்டிங். டு அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். சரியா? அண்ட் அமௌண்ட் எல்லாமே போட்டுருந்தோம். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட். அதாவது மேனேஜருக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் நம்ம எங்க இருந்து எடுப்போம், ப்ராஃபிட் நம்ம கிட்ட வர ப்ராஃபிட்ல இருந்து தான் அதை வந்து பேர் பண்ணுவோம் இல்லையா, அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால டெபிட் சைட்ல இது ஷோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல இது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால லயபிலிட்டி சைட்ல ஷோ ஆகும். இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. on 31st March 2017 net profit before charging commission is 11,000 rupees. The manager is entitled to receive 10% as commission on the profit before charging such a commission. அதாவது before charging such a commission அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆக்சுவலான பெர்சன்டேஜ் மட்டும் நம்ம போட்டு அசர்டைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கமிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு நெட் ப்ராஃபிட் எவ்வளவு 11,000 rupees கொடுத்திருக்காங்க, அதை எடுத்துக்கலாம் இன்டூ 10/100. 10% அப்படின்றது 10/100 போட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 1,100 rupees இருக்கும். இதுதான் நமக்கு மேனேஜருடைய கமிஷன் அமௌண்ட். ஓகே, இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி
மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 1100 போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கணும். பீயிங் மேனேஜர்ஸ் கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ப்ரொவைடட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 1100 போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கணும். பீயிங் மேனேஜர்ஸ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல மேனேஜருடைய கமிஷன் 1100 rupees அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம நெட் ப்ராஃபிட் போடணும். ஓகேவா? டு நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு 9900 rupees போட்டுக்கணும். ஸோ டோட்டலா நம்மளுக்கு இதை கால்குலேட் பண்ணோம்னா 11,000 rupees வந்துடும். புரியுதா? அதாவது நம்ம கால்குலேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் நெட் ப்ராஃபிட் ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம மேனேஜருக்கு கமிஷனை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 9900 தான் நெட் ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறோம். புரியுதா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல மேனேஜர்ஸ் கமிஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டு 1100 rupees போட்டுருணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆன் 31st March 2017 net profit before charging commission is 11,000 rupees. Adjustment: provide managers commission at 10% on the profit after charging such managers commission. So net profit நமக்கு 11,000 rupees கொடுத்துட்டாங்க. இது வந்து after charging such commission அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 10% மேல 10 போடணும், கீழே 100 plus 10 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ கீழே அந்த 100 கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 11,000 into 10 divided by 110 அப்படின்னு வரும். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து இங்க 11 இருக்கும் இல்லையா, அந்த 11ஐயும் இங்க 11 1 times போட்டோம்னா 1000 rupees வரும். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரியில மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 1000 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. அண்ட் நரேஷன்ல பீயிங் கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ப்ரொவைடட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டுடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் 1000 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. பீயிங் மேனேஜர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ஆஸ் யூஸ்வல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல டு மேனேஜர்ஸ் கமிஷன் 1000 rupees போட்டாச்சு. நெட் ப்ராஃபிட் 10,000 rupees. அதாவது டோட்டலா நம்மளுக்கு 11,000 நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து நம்ம மேனேஜருக்கு 1000 rupees கொடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 10,000 இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கு நெட் ப்ராஃபிட். ஓகே. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல மேனேஜர்ஸ் கமிஷன் அவுட்ஸ்டாண்டிங் 1000 rupees போட்டுக்கோங்க. ஸோ இந்த 15 அக்கௌண்ட்ஸுக்கும் உங்களுக்கு நான் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்ததான் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.